சட்டி இல்லை மச்சி. ஒரு பொண்ணு ரொம்ப பிடிக்கும், போய் பார்த்தேன், பேசணும்னு தோணுச்சு, போய் பேசினேன். பேசுறதுக்கு என்ன டாபிக் கிடைக்கல. பார்த்தா அந்த பொண்ணோட பொட்டு வந்து ரொம்ப சைடில் இருந்தது, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தது. சரி தமிழ் பொண்ணு என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு சொன்னேன். இந்த மாதிரி உங்கள் பொட்டு கொஞ்சம் சைடில் இருக்குது, கொஞ்சம் நேராகிங்க அப்படின்னா அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா சார். சின்ன வயசுல நான் சைடில் தான் வைப்பேன். அப்போ வந்து பாருங்க ஒரு வந்து பொட்டை சைடில் வைக்கலாம் சொல்லி 3-4 வருஷமா ஃபாலோ பண்ணி சரி கடைசியா சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். மெயில தான் பண்ணேன். நான் அந்த பொண்ணு நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம், எனக்கு ஆல்ரெடி நிச்சயம் ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சுன்னு சட்டி கொடுத்துருச்சு பாஸ். பொண்ணுகிட்ட வந்து மனசு திறந்து பேசலான்னு லஞ்சு கூப்பிட்டேன். அவளோட ஃப்ரெண்டு ஒரு பையனோட வரலாமான்னு கேட்குறான். இவெல்லாம் என்ன பண்ணுறது? நீ ஏன்டா சங்கடப்படுற? அதுக்கு அவளடா சங்கடப்படணும். ஒரு சட்டிலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகுது. அந்த 3 மாதத்தில் வேறு ஏதாவது பொண்ணை பார்த்தாலும் போய் பேசணும்னு இல்லை எந்த ஒரு ஃபீலிங்குமே வராது. அந்த வாங்கின சட்டியே மைண்டில் ஓடிட்டே இருக்கும். 2 மாதமே நம்ம சும்மா போய் சொல்லலாம், ஒரு வாரம் யோசிப்பேன். ஏன்னா கன்ஃபார்மாக 1 to 2 months ஆகும். இந்த மாதிரி கடுப்பாக இருக்கும் பாஸ். ஃப்ரெண்ட்ஸு தான் ஏதோ கொஞ்சம் தேர்த்தி கொண்டு போவானுங்க, சரக்கடிச்சு தான் வெளியில் வருவோன்னு வைங்களேன். கொஞ்ச நேரம் சிம்பு பாட்டு கேட்டுருவேன், பீப்ஸ் ஆகும். எங்கள் 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா அது என்னோட போச்சுன்னு விட்டுலாம். இல்லை எனக்கு அவளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க மூலியமாக பரவ வச்சுன்னா ஆஃபீஸ் ஆகட்டும் இல்லை ரூம்மேட்ஸ் ஆகட்டும் யாராவது தெரிஞ்சுன்னா அப்புறம் 4 மாதத்துக்கு நான் தான் அடிமையாக இருக்கேன். அது இந்த நாட்டோட தப்பு பாஸ். மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதுவும் அந்த பொண்ணுங்களில் நல்ல ஃபிகர் இன்னும் கம்மியாக இருக்க ஆளுங்க. அப்படியே இருந்தாலும் அவளுக்கு ஏழானாக்க வெறும் ஹை கிளாஸ் பசங்களாக பார்த்து போகிற ஆளுங்க. வைக்கிறவங்கலாம் பையனாக பெற்று போட்டுடுறான். இந்த ஃபிகரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் தப்பு. ஏன்னா அதுங்க தான் வந்து இவனோட அவன் பெட்டரா இருக்கான், அவன் நல்லவனா இல்லையா, அவன் சரக்கடிப்பாண்டி, இதெல்லாம் செக் பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி 40% என் தப்பு, 50% ஃபிகரோட என் தப்பு. இப்படிதான் முயற்சி பண்ணா இருந்தது. ஃபிகரோட தப்பு என்னன்னா அவளையெல்லாம் அசூம் பண்ணிக்கிறது. எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. புருஷன் சொன்னா 2 1 4 சத்தியமா கிடையாது. யாரோட தப்புனே புரிய மாட்டேங்குது. ஆனா எனக்கு ஃபிகர் இல்லை, அதான் பிரச்சனை. தாங்க எனக்கும் தெரியல. ஆனா என்னன்னா எனக்கு ஃபிகர் இல்லை, கடைசிக்கு புலம்ப விட்டானுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கீழ் வீட்டில் 3 பொண்ணுங்க 4 பசங்க. எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க, 3 பொண்ணுங்க 4 பசங்க பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நைட் என்னோட பிளான் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த தரையோடு அப்படியே காதை வச்சுக்கிட்டு விடிய விடிய கேட்டுட்டு அப்படியே நாளைக்கு காலைல ஆஃபீஸ் போகிறது தான் என்னோட வேலையே. பேச வந்தால் கொஞ்சம் அப்ரோச் பண்ணி பேசுங்க. அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சொல்லுங்கள். சும்மா அலைய விடாதீங்க எங்களை, அவ்வளோதான். சீன் போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ரொம்பவே குறைச்சிக்கலாம். அனாவசியமாக ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்துறது. அமெரிக்காவில் இருக்கிறவங்களே அந்தளவுக்கு ஆங்கிலம் பேச மாட்டாங்க. ஆனால் அந்த உள்ளூர்காரிங்க பண்ணுற அதெல்லாம் தான் நினச்சி அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக எரியுது. அவங்களா வந்து பேசினாங்கன்னா ஹாய் சொன்னாங்கன்னா 2 நாள் அவங்க ஹாய் சொன்னாங்கன்னா 3ஆவது நாள் நம்ம தைரியமா போய் ஹாய் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவானான்னு பாருமா. ஒரு நாள் பீஸா எடுத்து கூட்டின்னு போயிட்டானா அவன் ராயல் கிடையாது. எப்பயுமே உன்னை பீஸா உட்கார வச்சு சோறு போடுறானான்னு பாருமா. அதுக்கு தான் அப்ரோச் பண்ணுறான்னு தெரிஞ்சு நான் தயவுசெய்து அவனை சட்டி கொடுத்து ஏமாத்திடாதீங்க. போய் தான் பாருங்க, ஒரு 2-3 நாள் என்னதான் ட்ரை பண்ணுறான்னு பாருங்க. ஆனால் தப்பான வலையில மட்டும் விழுந்துடாதீங்க. அதே மாதிரி இவனை வந்து நீங்கள் ஏமாத்திடாதீங்க, கொண்டு போங்க. செட் ஆகிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுங்க. அதுக்குன்னு ரொம்ப நாள் கொண்டு போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு தம்பி இல்லை அண்ணா பிரதரு இல்லை வேறு ஆள் இருக்குன்னு சொல்லாதீங்க. ஃபஸ்ட் இன்ட்ராக்ஷன்லேயே உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா, அல்லது நீங்களும் அவனை வந்து அட்ராக்ட் ஆகிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி 4-5 எக்ஸை பார்த்தவங்க அல்லது 2-3 ஃபிகர் வச்சுட்டு அதில் இருக்கிற ப்ராக்டிஸ் வந்து இப்போ தான் அட்டன் கொடுக்குறான் கொடுக்கலாம். நல்ல பையனெல்லாம் நீ வேணுமே தட்டி கழிச்சு போனேன்னா உனக்கு சாகம் விடுற மாதிரி அவனொருத்தன் சிக்குவான். சின்ன பொண்ணுமா போவேன் அப்போ நீ யோசிப்பேன், இவனை ஏன்டா நம்ம விட்டோன்ட்டு. அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த பசங்களோட சாகம் சும்மாவே விடாது. தைரியமாக இறங்கிடணுங்க. மானத்தை பற்றிலாம் யோசிக்காது. கேவலம் எவ்வளோ கேவலப்படுறியோ அதில் தான் பொண்ணு செட் ஆகும். அடி கூட வாங்க கூச்சப்படாமல் போய் திருப்பி தொடச்சி போய் நின்றுங்க. பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பைசா பாக்கெட்டில் இல்லைன்னா கூட 1 கோடிக்கு நீ சொந்தக்காரன்ற மாதிரி காட்டிக்க வேண்டிய பந்தா. எவ்வளோதான் அசிங்கப்பட்டாலும் போய் அப்ரோச் பண்ணணும். நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். எங்கேயும் ஓவரா அலையக்கூடாது. பொண்ணுங்க கிட்ட லைட்டாக ஒரு வாட்டி அலைஞ்சாவே தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம ஒரு லைட்டாக ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம். அவங்கள நம்ம லைட்டாக ஓரளவுக்கு அலைய விடணும். இந்த ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, டெடி பியரு அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
நீங்கள் அசியூம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, நான் வேறு மாதிரி. நான் என்னன்றது தெரியணும்னா என்னை பற்றி நானே மார்க்கெட்டிங் பண்ணி வேண்டியது. மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். தம்பிகளா, கெத்து தான் முக்கியம். கெத்தை மெயின்டைன் பண்ணுங்க. அந்த கெத்துக்கு தகுந்த மாதிரி எதுனா ஓகே, இல்லாட்டி கெத்தை விட்டுட்டு அது பண்ணக்கூடாது, அது வேலைக்கு ஆகாது. அதுவும் பொண்ணுங்க சவாசம் ஜாஸ்தியாக இருக்கிற கேங்கில் போய் செட் ஆகும். போய் பேசணும், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களை மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு சினிமா டைலாக ஒரு 40 எடுத்து விட்டு பூம் பூம் மாடு மாதிரி தலையாடிக்கிட்டே நான் வச்சுக்கோங்க சொல்கிறதுக்கெல்லாம் டங்கடக்கானிக்கிட்டு கரெக்டாக செட் ஆவாளுங்க பஸ். ரொம்ப இருந்தால் ஃபிகர் உஷார் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதுங்க சொல்கிற மக்கள் ஜோக்குக்கெல்லாம் சிரிச்சிக்கின்னு பிறந்த நாளில் ஞாபகம் வச்சு எவ்வளோ கேவலமாக சில்லறத்தனமாக நடந்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். போயிட்டு நம்மளா இழிச்சிட்டு வாலண்டராக போய் பேசணும். அதுக்கு திரும்பி பாடி நம்ம அதை மறைச்சு பார்க்கணும். வெக்கமானம், சூடு சோறுன்னு தூக்கும், இது எல்லாத்தையும் விட அந்த ஃபிகர் தான் முக்கியம்னு நினச்சிட்டு கஷ்டப்பட்டு எஃபர்ட் போனால் அந்த பொண்ணு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன்வேல் உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஈகோ, கெத்து, இந்த மாதிரி நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள், உனக்கெல்லாம் நான் ஏண்டி இதெல்லாம் செய்யணுன்ற மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா உனக்கு உள்ள சான்ஸும் போச்சு. ஜென்யூனாக இருங்க, ஹானஸ்ட்டாக இருங்க, பி யோர் செல்ஃப். ஃபோன் பேசுறதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் லைஃப்பை அப்படியே அர்ப்பணிச்சிடணும். ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. வாயை வச்சுன்னு சும்மா இருக்கணும், காசு செலவு பண்ணணும், கலை ஜாஸ்தி ஆகணும், உடம்ப கம்மி பண்ணணும். அதனால தான் வெயிட் குறைச்சிட்டு இருக்கேன், பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்கேன். பாப்போம். நல்ல பையனாக இருந்தால் ஃபிகர் கம்பல்சரி செட் ஆகாது. கூச்சமும் படுவேன், பேசவும் மாட்டேன், அப்ரோச்சும் பண்ண மாட்டேன், நல்லா கனவு காண்டு தூங்கிடுவேன். என்னத்துக்கு உனக்கு வீடியோ கட் பண்ணுறேன், அவ்வளோதான்.